வணக்கம். என் பேர் கௌரி பாலன். நான் ஸ்ரீலங்கா இருந்து வந்திருக்கிறேன். நான் எப்படி இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்தேன்னு சொன்னால், ஆரம்பத்தில் எனக்கு இதை பற்றி படிக்கணும்னு சரியான ஆர்வம் இருக்குது. நான் மொபைல் ஷாப்பும் வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஸ்ரீலங்காவில். ஆனால் சேவிஸ் இருந்தது இல்லை. சேவிஸ் பண்ணணும்னா சரியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு. அதால் நான் எந்த இன்ஸ்டியூட்டை நான் செலக்ட் பண்ணி எடுக்கணும்னு தெரியலை. அப்போ நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கவே நிறைய இன்ஸ்டியூட்டுகள் போட்டிருந்தாங்க. ஆனால் அதில் நிறைய இன்ஸ்டியூட்டில் நிறைய பேரோட கால் பண்ணி காய்ச்சினேன். ஆனால் எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அப்படி பார்க்கல ஈகேரியர் ப்ளஸ் அந்த வெப்சைட்டை பார்த்தேன். அவங்க என்ன மாதிரி அந்த இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்கன்றதையும் அதிலேயே போட்டிருந்தாங்க. அப்படி பார்த்த இடத்துல எனக்கு ஈகேரியர் ப்ளஸ் எனக்கு பெட்டராக தெரிஞ்சுது. அதாவது நான் அவங்களுக்கு உடனே கால் பண்ணி கதைச்சேன். இப்போ என்னோட கால் பண்ணி கேட்கி அவங்க உடனடியாக கால் அட்டென்ட் பண்ணி என்னோட நல்ல விதமாக காய்ச்சாங்க. இப்போ நான் இந்த கோர்ஸ் எப்படின்றதை பற்றி கேட்க அவங்க வாங்க பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்தாலும் நீங்கள் தங்கி இருந்து இங்கே படிக்கலாம்னு சொன்னாங்க. சரின்னுட்டு நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நான் இங்கே உடனே வந்துட்டேன். வந்து பார்த்தா எனக்கு இந்த இடம் ஸ்பேஸ் எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டது. என்னென்னு சொன்னால் இங்கே நிறைய எக்யூப்மெண்ட்கள் நிறைய இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான டூல்ஸ்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பிராண்டில் நல்ல ஸ்பேஸான இடங்கள் எனக்கு கிடைச்சிது. அப்போ எனக்கு விருப்பமாக இருந்துச்சு. அடுத்தது அவங்களுக்கு மொபைல் ஃபோன் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எங்களோட சார் எங்களுக்கு நல்ல விதமாக சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டது. எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளாஸ் எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னால், ஆரம்ப அடிப்படை பேசிக் எலக்ட்ரானிக்கே சொல்லி தந்தாங்க. அதாவது ஃபோனில் இருக்கிற கம்பனன்ட்கள் என்னென்ன கம்பனன்ட் இருக்குது, கெப்பாசிட்டர் என்ன, ரெசிஸ்டர் என்ன, ஐசி என்னென்ன ஐசி ஃபோனில் இருக்குது, அதை எப்படி ஐடென்டிஃபிகேஷன் தெரியணும், அந்த எல்லாமே அவங்க எனக்கு ப்ராப்பராக சொல்லி தந்தாங்க. எனக்கும் நல்ல விதமாக விளங்கி கொஞ்சம் கொண்டேன். அடுத்த ஹார்ட்வேர் இதை சொல்லி தந்தாங்க. இந்த ஐசி எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒவ்வொரு கம்பனன்ட்ஸும் எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணுறது, என்னென்ன அந்த டிசி பவர் சப்ளைல என்னென்ன எத்தனை எவ்வளோ ஹீட் வச்சு எவ்வளோ எகா வச்சு இந்த கம்பனன்ட்டை ரிமூவ் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணுன்றதான் நல்ல தெளிவாகவே சொல்லி தந்தாங்க. அதனால் எனக்கு இன்னும் கூடுதலாக படித்து கொள்ளக்கூடிய ஆர்வம் வந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன சொன்னால், அந்த டச் செப்பரேட் எப்படி டச் அண்ட் டிஸ்பிளே செப்பரேட் பண்ணுறது, எப்படி செப்பரேட் பண்ணுறதை பற்றி அதுக்குரிய மிஷின் எல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சொல்லி தந்தாங்க. நானும் அது நல்ல விதமாக கற்றுக்கொண்டேன். அது படித்தது எனக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் என்னன்னு சொன்னால், எங்களோட ஊரில் இது பற்றி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஒரிஜினல் டிஸ்பிளேயாக வேணும்னு சொல்லி வரவங்களுக்கு இதை அவங்களோட டிஸ்பிளே செப்பரேட் பண்ணி டச்சை மாற்றி கொடுக்கக்கூடிய வசதியும் எனக்கு படிச்சுக்கொண்டேன். அடுத்ததாக பார்க்க போனால் ஹார்ட்வேரில் ஒரு நோ பவர் எப்படி அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி என்ன முறையில் அதை ஒன் பண்ணலாம் என்று சொல்லி தந்தாங்க. அதுவும் எனக்கு நல்ல விதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆரம்பத்தில் எனக்கு சொன்னால் ஒரு ஃபோன் ஒன்று தந்தாங்க. இந்த ஃபோன் ஒன் கண்டிஷன் ஃபோனே தந்தாங்க. இங்கே என்னன்னு சொன்னால், இப்போ மற்ற இடங்களை பார்க்க போனால் நிறைய ஃபோன்கள் தர மாட்டாங்க. இப்போ இந்த இன்ஸ்டியூட்டில் மட்டும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. என்னன்னு சொன்னால், நீங்கள் எத்தனை ஃபோன் வேணாலும் எடுங்க, எத்தனை போர்ட் வேணாலும் எடுங்க, எப்படி வேணாலும் பழகுங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ரீடம் கொண்டு தந்தாங்க. அப்படி பார்க்க இந்த இன்ஸ்டியூட் ஒரு நல்ல பெஸ்டான இன்ஸ்டியூட் நான் சொல்லக்கூடிய. அடுத்த ஒரு மொபைல் ஃபோன், ஒரு ஆன் கண்டிஷன் ஃபோன் எனக்கு தந்தாங்க. இதை இந்த பவர் ஐசியை ரிமூவ் பண்ணி போட்டு ஃபிக்ஸ் பண்ணி காட்டணும்னு சொல்லி. அப்போ அந்த டைம் நான் பவர் ஐசி ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணினேன். ஃபிக்ஸ் பண்ணிக்க ஃபர்ஸ்ட் டைமாகவே ஓகே, அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. அப்போவே எனக்கு ஒரு நல்ல ஒரு இதாக ஏற்கனவே நான் இந்த இன்ஸ்டியூட் வந்ததை விட எனக்கு மேலும் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்தது, ஒரு தன்னம்பிக்கை ஒன்று வந்தது. நான் இந்த இன்ஸ்டியூட்டில் இந்த தொழிலை நான் இன்னும் கற்றுக்கொண்டேன் என்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கிடைச்சது. அப்போ அடுத்த என்னன்னு சொன்னால், நான் இந்த இன்ஸ்டியூட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணிக்க நான் சர்ச் பண்ணிக்கணும்னு சொன்னேன். சர்ச் பண்ணிக்கொண்டு இருக்க எனக்கு
மொபைல் ஃபோன் மட்டுமே இல்லை, லேப்டாப், டிவி, இந்த கோர்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருந்துச்சு. பொதுவாகவே எனக்கு எலக்ட்ரானிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதால் மொபைல் ஃபோன் மட்டும் இல்லாமல் லேப்டாப், டிவி கோர்ஸ் அதுவும் ஒரே இடத்துல சொல்லித்தரபடியா நான் அந்த கோர்ஸ்லேயும் நான் ஜாயின் பண்ணினேன். இப்போ எனக்கு மொபைல் ஃபோன் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி இப்போ ஒரு சோஃபியா மட்டும் பெயிண்டிங்கில் இருக்குது. இப்போ நான் ஒரு மொபைல் ஃபோனை தந்தால் அது 100% நான் அதை சக்ஸஸ் பண்ணி முடிப்பேன்னு ஒரு தன்னம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. இப்போ அடுத்த நான் வந்து இப்போ லேப்டாப் கோர்ஸ் போய்கொண்டிருக்குது. அதுக்கும் அந்த சார் நல்ல திட்ட தெளிவாகவே நல்ல விதமே சொல்லி தராங்க. அதுலேயும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த லேப்டாப்பில் இந்த ஃபீல்டெல்லாம் நான் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவேன்ட்டு. அதுக்கு அடுத்த நான் தெரிவு செய்திருக்கிறேன் டிவி. அந்த டிவி கோர்ஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அதையும் நான் படிச்சுட்டு ஊருக்கு போய் ஒரு நல்ல ஒரு தொழிலில் நான் இருப்பேன் ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு வருமானத்தை இட்டுக்கொள்வேன் என்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. நான் எப்படித்தான் கூடுதலான காசு செலவழித்து நான் அங்கிருந்து வந்தாலும் எனக்கு நான் இங்கே படிச்சுட்டு போன பிறகு அதை அந்த நான் செலவழித்த காசை விட பல மடங்கு காசை நான் சம்பாதிப்பேன் ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் இங்கே நம்பி நான் இங்கே வந்து ஹிஸ்டரியில் படிச்சு கொண்டிருக்கிறேன். ஸோ நீங்களும் இதை நீங்கள் பார்த்துக்கொண்டவங்களுக்கும் உங்களுக்கு இதில் படிக்கணும்ன்ற ஆசை விருப்பம் இருந்தால் நீங்கள் ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவாக இருந்தால் கூட நீங்கள் இங்கே எப்படி வாடுறது, எங்கே வந்து நிற்கிறது, சாப்பாடு வசதிகள் எப்படி இருக்கும்னு நீங்கள் ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. இந்த இன்ஸ்டியூட்டே உங்களுக்கு சரியான ஒரு இடத்தை தெரிவு செய்து உங்களுக்கு தருவாங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு யோசிக்காமலே நீங்கள் இங்கே வரலாம். வந்து உங்களோட கோர்ஸை நீங்கள் என்ன விருப்பமான கோர்ஸை கண்டினியூ பண்ண விரும்புகிறீங்களோ அந்த கோர்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணி சக்ஸஸாக இந்த கோர்ஸை முடிக்கலாம். நன்றி, வணக்கம்.